Hello friends, welcome to Cooking to Subscribers. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா முருங்கை கீரை சூப். இத வந்துட்டு புவர்மேன்ஸ் அயர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 7 இன் அயர்ன் சத்துன்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து இதுல நிறைய இருக்கு. இதுல வந்துட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சி வந்துட்டு 7 டைம் அதிகமாக இருக்குது. ஒரு கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏ வந்துட்டு 4 டைம் அதிகமாக இருக்குது. இதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது முருங்கைக்கீரை நல்லா துளுராக எடுத்துக்கணும், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு வெங்காயம். இதை வந்துட்டு நான் இன்றைக்கி 2 பேருக்கு சமைக்க போகிறதுனால இந்த இன்க்ரீடியன்ட் கரெக்டாக இருக்கும். இதே அளவு நீங்கள் பண்ணிங்கன்னா 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த முருங்கைக்கீரையிலேருந்து அந்த காம்பிலேருந்து எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்ன துளிரான காம்பெல்லாம் விட்டுடலாம். பெருசு பெருசாக முத்துனது இருந்தால் அதை மட்டும் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக சாம்பார் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 2 பேருக்கு பண்ணுறதுனால 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம பெப்பரும் சேர்க்க போகிறோம், அதனால் மிளகா பார்த்து சேர்த்துக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் கடையில் வாங்குறதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு, நிறைய கெமிக்கல்லாம் போட்டிருக்கிறதால நமக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்காது, பத்தாதுக்கு டேஸ்ட்டும் கிடைக்காது. நீங்கள் அப்போவே அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் ஆனியன், அப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இது நான் 2 பேருக்கு செய்கிறதுனால 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். நல்லா இதை கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது அது நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப் முருங்கைக்கீரை இலையை சேர்த்துக்கணும். இது சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நமக்கு அந்த சத்து அதில் இறங்கின உடனே நம்ம வாட்டர் கலர் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை பாயில் பண்ணால் போதும். நல்லா பாயில் ஆன உடனே உங்களுக்கு கலர் மாறுறது தெரியும். அந்த இலையில் இருக்க சத்து எல்லாம் அதுலேயே வந்துட்டு ஊறுறதுனால நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்பயே இது நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் வந்துட்டு 2 to 3 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் இதை ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா கசப்பு எடுத்துரும். அதனால் அதுக்குள்ளேயே நீங்கள் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால இதோ நான் பண்ணுற மாதிரி அதில் இருக்க இலையெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பெரியவங்க இதை அப்படியே கூட சாப்பிடலாம்.
அதே மாதிரி நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிற இலையெல்லாம் கூட நீங்கள் சாலட் மாதிரி சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். அதில் ஆனியன்ஸ், பெப்பர் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் சாலட் மாதிரி. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். உடம்புக்கும் ரொம்ப நல்லா சத்து. கை கால் வலி இருந்தால் கூட உங்களுக்கு அதெல்லாம் எங்கே இருக்குன்ற இடமே தெரியாது. கை கால் வலிலாம் வெறும் 10 நிமிஷத்துலேயே இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம், அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியும் கூட. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஈஸியான ரெசிபியோட டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நிறைய ஃபுட் நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செஞ்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.